how are you? I'm glad to see you. It's a long time. Let's pray for today's word. Father God, thank you for your grace and unfailing love. Today we all assemble before you with an earnest heart. Please help us to know Jesus more accurately through the gospel. Please help us to know God's heart better through your word. And please help us to know God's will better through your word. At this time, anoint us fully with the Holy Spirit upon each of us. Please grant us your wisdom and discernment through your word. Help us to enjoy the joy of understanding your word in the Holy Spirit. We rely on the Holy Spirit wholeheartedly. We pray in the name of Jesus Christ who saved us. Amen. Hallelujah. From now on, I'm going to preach the gospel for you. தேவனுடைய வார்த்தை குறித்து உங்களோட பேச போகிறேன். Today's main text is Genesis chapter 1 verse 26 and 27, Ezekiel chapter 36 verse 26 and 27, John Gospel chapter 14 verse 16 and 26. First, please read Genesis chapter 1 verse 26 27. இன்னைக்கு 3 வசனங்கள்ல இருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 27 மற்றும் எசேக்கியேல் 36 26 27, யோவான் 14 16 26. யாராவது வாசிக்கிறீங்களா தமிழ்ல? டக்குன்னு கொஞ்சம் வேகமா. ஓகே, முதலாவது நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவல சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். Ezekiel chapter 36 verse 26 and 27. Okay. நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து உங்களுக்குள்ள ஒரு புதிய ஆவியை வைப்பேன். உங்களுக்கு கல்லான இருதயத்தை நான் எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். என் ஆவியை உங்களுக்கு வைத்து என் கட்டளைகளையும் பின்பற்றவும் என் சட்டங்களை கைக்கொள்ளவும் உங்களை தூண்டுவேன். John Gospel chapter 14 verse 16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்யும், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கவும் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருள்வார். ஆனால் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். Okay. Yeah, John. Ephesians chapter 1 verse 13. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் சத்தியத்தின் செய்தியை உங்கள் ரட்சிப்பின் நற்செய்தியை கேட்டபோது கிறிஸ்துவிலே சேர்க்கப்பட்டீர்கள். நீங்கள் விசுவாசித்த போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவராகிய முத்திரையால் அவரில் முத்திரையிடப்பட்டீர்கள். The subject of today's word is to restore the image of God. இன்றைக்கு பேசப்படுகிறதான தலைப்பானது தேவனுடைய சாயல் மற்றும் பாவ இயல்புல இருந்து தேவனுடைய சாயலிலே நாம் மறுசீரமைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. The sermon content is too long, so I will divide it into 2 parts. இந்த பிரசங்கத்தினுடைய வார்த்தையானது ரொம்ப நீளமாக இருப்பதனால அதை 2 பகுதிகளாக நான் பிரித்திருக்கிறேன். முதல் பிரசங்கமாக இன்றைக்கு பேச இருக்கிறேன். Today I will preach the first sermon topic. முதலாவது இன்றைக்கு முதல் தலைப்பாக நான் பேச இருக்கிறேன். The first sermon topic is the image of God and the simple nature and the restoration of the image of God. தேவனுடைய சாயல் மற்றும் பாவ இயல்பானது அல்லது மனிதனுடைய நம்முடைய சீரமைப்பை குறித்து அது காட்டுகிறது. First, I will summarize today's sermon topic to help you understand. முதலாவது நீங்கள் இந்த செய்தியை புரிந்து கொள்ளும் வகையில் அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். When God created mankind in His own image.
தேவன் மனிதனை தன்னுடைய சாயலிலே மனுகுலத்தை அவர் படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். However, due to Satan's temptation, mankind committed sin and God's image was defiled, deformed, and corrupted. மனிதன் தேவனுடைய சாயலில் அவன் படைக்கப்பட்டிருந்தாலும் பிசாசனுடைய சோதனையின் காரணமாக மனிதனுடைய பாவத்தை அவன் செய்த போது தேவனுக்குள்ளே இருந்ததான அந்த சாயலானது அவனுக்குள்ளே அது தீட்டுப்பட்டு அது சிதைக்கப்பட்டு போனது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். This deformed and corrupted image remained in mankind as a sinful nature. இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம யோசித்து பார்க்கும் பொழுது இது மனுகுலத்திலே ஒரு பாவ இயல்பாகவே அது இருக்கிறதாக காணப்படுகிறது. Therefore, mankind became a sinner who commits a sin. ஆகையினால்தான் மனிதன் எப்பொழுதுமே அவன் ஒரு பாவம் செய்யக்கூடிய பாவியாகவே அவன் மாறி இருக்கிறான். So, how can we restore God's image and how can we control our sinful nature? எனவேதான் தேவனுடைய சாயலை நாம் மறுபடியுமாக எப்படி அதை நாம் புதுப்பித்து நம்முடைய பாவ இயல்புல இருந்து அதை எப்படி நாம் கட்டுப்படுத்த முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். This is the content of my sermon today. இதுதான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பாக இருக்கிறது. Today I will preach according to this content. நான் இந்த வேதத்தின் அடிப்படையில் இருந்து உங்களோடு கூட நான் பிரசங்கிக்கிறேன். Today's message is very important. இந்த நாளில் பேசப்படுகிற செய்தியானது அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. So please listen carefully. எனவே நீங்க தயவாக நீங்கள் கவனமாய் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Today's message is connected to the next sermon. இந்த செய்தியானது அடுத்து வரக்கூடியதான ஒரு தொடர்பு செய்தியாய் கூட இது காணப்படுகிறது. அதை மறந்து விடாதீர்கள். So please listen carefully and remember this. ஆகையினாலே இதை ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்டுக்கொண்டு அதை நீங்க நினைவிலே வைத்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். May you have the grace to understand God's will through today's word. இந்த வார்த்தையின் மூலமாக தேவனுடைய இந்த ஆசீர்வாதத்தையும் அவருடைய சித்தத்தையும் நாம் புரிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. God created mankind in the image of God. தேவன் மனிதனை அவருடைய சாயலிலே படைத்தார் என்று சொல்லி பார்த்தோம். Let's read Genesis chapter 1 verse 26 and 27 again. மறுபடியுமாக ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஓரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். God created mankind in the image of God. மனுஷனை தேவன் அவருடைய சாயலிலே அவர் படைத்திருக்கிறார். What is the image of God? தேவனுடைய சாயல் என்றால் என்ன? We often think of this image as something visible to our eyes. இது நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு உருவமாக இது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதை நாம் அறிகிறோம். But I would like to say that you should not think like that. ஆனாலும் நாம அதை நினைக்க கூடாத அளவுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் அதை என்ன செய்கிறோம்னா நாம அதை நினைவு கூற நாம இருக்கிறோம். That is because God is the invisible spirit. ஏன்னா தேவன் நமக்குள்ள அவருடைய கண்ணுக்கு தெரியாத அளவுல அது ஒரு ஆவியாக காணப்படுகிறது. Therefore we cannot see God with our own eyes. ஏனென்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆகையினாலே கண்ணுக்கு தெரியாத அந்த ஆவியானவரை நம்முடைய சொந்த கண்களாலே அவரை பார்க்க முடியாது. Therefore, just because we were created in the image of God, we should not think of any visible appearance. எனவே நாம் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டதால் நாம் எந்த தோற்றத்தாலும் அதை சிந்திக்க கூடாது. It is not the visible image, but the inner image of God. அதை காணக்கூடிய உருவமாக இருப்பதல்ல, ஆனாலும் தேவனுடைய அது உருவமாக இருக்கிறது. Then what is the inner image? அப்படியானால் அந்த உருவம் எப்படி என்று சொல்லி நாம் பார்க்கலாம். It means the character and the quality of God. அது தேவனுடைய குணாதிசயங்களையும் அவருக்குள்ள இருக்கிறதான காரியங்களையும் அது காண்பிக்கிறது. For example, there is a holiness, goodness, righteousness, truth, faithfulness, love,
and so on. உதாரணமாக அது நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் அது பரிசுத்தம் அல்லது நன்மை, நீதி, உண்மை, விசுவாசம், அன்பு, இன்னும் பல காரியங்களை அடக்கப்பட்டதாக இருக்கிறது. In addition to this, God's characters and qualities are numerous. இதை தவிர்த்து நாம் தேவனுடைய குணங்களும் அதற்குள்ளாக ஏராளமாக அடங்கப்பட்டிருக்கிறது. When God created mankind, God gave God's characters into mankind. தேவன் மனுகுலத்தை அவர் உண்டாக்கின போது தேவன் மனுகுலத்திற்கு தேவனுடைய குணங்களை அவர் வழங்கினார். However, there are some of God's characters that were not given to mankind. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு மனுகுலத்திற்கு தேவன் கொடுக்கப்படாத சில குணாதிசயங்களும் இருக்கின்றன. For example, it is omnipotent that can do everything. அதாவது சர்வ வல்லமை உள்ள காரியங்களை அனைத்தும் அதை செய்யக்கூடியதான அந்த ஆற்றலை நமக்கு அதுல இல்ல. It is omniscience that can know everything. அதாவது சர்வ வல்லமை என்று சொல்லும் பொழுது ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியதான சர்வ வியாபி என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். It is omnipresence that can be everywhere at the same time. அதாவது எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியதை குறித்து தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சர்வ வியாபி அல்லது அது பரிபூர்ணம் என்று கூட சொல்லலாம். And it is a perfection. அத பரிபூர்ணம் என்று சொல்லலாம். And eternity. தேவனுடைய நித்தியம். This is the image of God and the power of God that only God has. இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்குள்ளாக மட்டும் தான் அது இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்ததாக இருக்கிறது. This is the image of God not given to mankind. இப்படிப்பட்டதான காரியங்கள், அதாவது இந்த சர்வ வியாபி, இந்த வல்லமை, இப்படிப்பட்ட காரியங்களை உருவம் என்று சொல்லப்படுகிறதான மனுகுலத்திற்கு அது கொடுக்கப்படவில்லை. Except these things God gave to mankind as follows. ஆனால் அதை தவிர்த்து தேவன் மனுகுலத்திற்கு இப்படிப்பட்ட சில காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God gave mankind a holy heart, good heart, wisdom, faithful heart, loving heart. தேவன் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சில காரியங்கள் என்னவென்று சொன்னால் அதிலே பரிசுத்தங்கள், நல்ல இருதயம், ஞானம், உண்மையுள்ள இருதயம், அன்பான இருதயம், இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். And God gave also mankind the sincere heart, righteous heart, and so on. அது மாத்திரமல்ல, தேவன் மனுஷனுக்கு நேர்மையான இருதயத்தையும் நீதியுள்ள ஒரு நல்ல ஒரு இருதயத்தையும் குணங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார். These all are the characters and qualities received from God. இவைகள் எல்லாம் நாம் தேவனிடத்திலிருந்து பெறப்பட்ட நல்ல ஒரு குணாதிசயங்களாக காணப்படுகிறது. When God created mankind, God gave these things to mankind. தேவன் மனுகுலத்தை அவர் படைத்த போது மனுகுலத்திற்கு இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். We say this is the image of God. இதைத்தான் நாம் தேவனுடைய அல்லது உருவம் என்று சொல்லி நாம சொல்லுகிறோம். The appearance will look. This is what will look like on our outside. நம்முடைய வெளிப்புறத்திலே தோற்றமளிக்கும் தோற்றத்திலே இப்படித்தான் நாம் இருக்கின்றோம். Eyes, ears, nose, mouth, head, arms, hands and feet, legs and body. அதாவது நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான கண்கள், காதுகள், மூக்கு, வாய், தலை அல்லது கைகள் மற்றும் கால்கள், இப்படிப்பட்டதான உறுப்புகளை கொண்டதாக நம்ம பார்க்கிறோம். All people's body looks like this. எல்லா மக்களிடத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் தெரிகிறது. God made mankind like this. மனுஷனை இப்படித்தான் எல்லாரையும் அவர் படைத்திருக்கிறார். எல்லாருக்கும் இது ஒரே மாதிரியா தான் இருக்கிறது. So we should not think that God also is like our feature. அப்ப நம்மளுடைய சரீரத்தை இப்படி இருக்கிறது போலவே தேவனும் அதே போல அம்சத்தை கொண்டவராக இருக்கிறார் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. Everyone has many questions about God. அநேகருக்கு தேவனை குறித்து தான பல கேள்விகள் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது. Since He is the invisible God, and we want to see God more and more. கண்ணுக்கு தெரியாத இப்படிப்பட்ட தேவனை
அவர்கள் பார்ப்பதற்கு அவர்கள் அதிகமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் விரும்புகிறார்கள். It does not matter whether God looks like us or not. தேவன் நம்மை போல அவர் தெரிகிறாரா இல்லையா என்பது முக்கியமல்ல. In other words, God's appearance is not important for the life of our faith. வேறு வார்த்தைகளை நாம சொல்லக்கூடும் என்று சொன்னால், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் தேவனுடைய தோற்றம் நமக்கு முக்கியமல்ல. But what is more important is what God's character is like. எது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய குணமாய் இருக்கக்கூடியது முக்கியம் என்று சொன்னால், அவருடைய குணம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். I think it is more important to understand the God's character and quality. ஆகையினாலே தேவனுடைய குணாதிசயங்களையும் அதை புரிந்து கொள்வதும் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். We have these characters and qualities that God has. ஆகையினாலே தேவன் நமக்கு அந்த குணாதிசயங்களை படைத்த போது அது கொடுக்கப்பட்டதாக அதுக்கு இருக்கின்றது. Because it was given by God when God created mankind, everyone has God's characters and qualities. ஆகையினாலே தேவன் இப்படிப்பட்டதான குணங்களையும் மனுஷனுக்குள்ளாக தேவனுடைய குணங்களையும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். The corrupted image of God because of sin is the sinful nature. இது மனுஷனுக்குள்ளாக இருக்கக்கூடியதான ஒரு பாவத்தின் காரணமாக சிதைந்து போன ஒரு காரியமாய் காணப்படுகிறது. When the first man Adam committed a sin, God's image became corrupted. ஆதாமுடைய முதல் மனிதனுடைய பாவத்தின் மூலமாக தேவனுடைய அந்த சாயல் அது உருவம் சிதைந்து போனது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். The image given by God has been deformed and corrupted by sin. பாவத்தின் விளைவினாலே ஒரு மனுஷனுக்குள்ளாக தேவனுடைய அந்த சாயல் அது உருவழிந்து போனது. Now we do not have the same image as the image that God gave us. தேவன் கொடுத்ததான அந்த உருவமானது அல்லது அந்த சாயலானது இப்போது நம்மிடத்தில் அது இல்லை. We have a distorted image because of sin. இது ஏன் இல்லாம போனது என்று சொன்னால், இது பாவத்தினுடைய காரணமாக இருக்கின்றது. We have a crooked, dented, dirty and stained image. நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு கோணலான அல்லது பள்ளமான அல்லது அழுக்கு நிறைந்த அல்லது கரை படிந்த ஒரு உருவமாய் அது காணப்பட்டிருக்கிறது. Because of sin, the image of God in mankind has been deformed, deteriorated and defiled and corrupted. இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இது வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது பாவத்தினுடைய காரணத்தின் நிமித்தமாக இது நமக்கு மோசம் அடைந்து கரை படிந்து அது சிதைந்து போனதாய் இந்த சாயல் காணப்படுகிறது. The image of God given to mankind did not disappear. ஆனாலும் மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்டதான இந்த சாயல் அது உருவமானது அது மறைந்து விடவில்லை. Because God gave it when God created mankind, it does not disappear. தேவன் மனுக்குலத்திற்கு அவர் படைக்கும் பொழுது ஆண்டவர் அதை கொடுத்தார், அது இன்றும் அது மறைந்து விடவில்லை. However, God's image given to mankind was all distorted and dirty because of sin. பாவத்தின் நிமித்தமாக மனுகுலத்திற்குள்ளாக வந்ததான இப்படிப்பட்டதான இந்த பிரச்சனையானது தேவன் கொடுக்கப்பட்ட அந்த சாயலானது பாவத்தின் காரணமாக அது சிதைந்து அது அழுக்காக இப்பொழுது காணப்பட்டிருக்கிறது. This is the simple nature that still remains in us. இது மனுஷனுக்குள்ளாக நம்முடன் இருக்கக்கூடியதான பாவ இயல்பாக காணப்படுகிறது. Therefore, we cannot live according to our original image. ஆகையினாலே நம்முடைய உருவத்தின் பிரகாரம் இப்பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது, நாம் வாழ முடியாது. And we sometimes commit a sin. சில நேரங்களிலே நாம் பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். Mankind does not live according to God's image. ஆகையினாலே மனிதன் தேவனுடைய சாயலின்படி அவன் வாழ்கிறதில்லை. But mankind lives according to their own will. ஆகையினால்தான் மனிதன் அவனுடைய சொந்த சுய சித்தத்தின்படி விருப்பத்தின்படி அவன் வாழ்கிறான்.
God's image in mankind was distorted and corrupted because of Adam's sin. அதாவது இந்த பாவம் எப்படி மனுக்குலத்தினுடைய வாழ்க்கையிலே சாயல் சிதைத்து போனது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆதாமுடைய முதல் மனிதனுடைய பாவத்தினாலே அது பாதிக்கப்பட்டு போனது. The image of God has not been lost. ஆனாலும் தேவனுடைய சாயல் அது தொலைந்து போகவில்லை. But the image of God has become corrupted because of sin. ஆனால் தேவனுடைய அந்த சாயலானது பாவத்தின் நிமித்தம் அந்த சாயல் இப்பொழுது சிதைந்து போயிருக்கிறது. This is that a person's inner feature has become corrupted and transformed. அது மாத்திரமல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த அம்சமானது அது சிதைந்து போய் அது மாற்றம் அடைந்திருக்கிறது. In other words, it has become so dirty and corrupted because of sin. வேறு வார்த்தைகளை நாம் சொல்லக்கூடும் என்று சொன்னால் பாவத்தினுடைய காரணமாக ஒரு மனிதனுக்குள்ளாக இந்த சாயல் இப்பொழுது அழுக்காகவும் அது சிதைந்து போனதாகவும் காணப்படுகிறது. The fundamental problem is sin. இதனுடைய அடிப்படை பிரச்சனை என்னென்று சொன்னால் பாவம் தான் அதுக்கு முக்கியமா இருக்கிறது. But God wants to restore the image of God that God gave to mankind. ஆனாலும் தேவன் மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த சாயலை அவர் மறுபடியுமாய் மீட்டு எடுப்பதற்கு தேவன் விரும்புகிறார். Then how can the image of God is restored? அப்படியானா நாம் தேவனுடைய சாயலை மறுபடியுமாக எப்படி அதை நாம் மீட்டு எடுக்க முடியும்? In order to restore the corrupted image, our sin must be resolved first. அதாவது சிதைந்து போன இந்த சாயலை மறுபடியுமாய் நாம் மீட்டு எடுப்பதற்கு நாம முதலில் நாம் பாவத்தில் இருந்து நாம் தீர்க்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. In order to restore us to a good image in God's eyes, God saved us from our sins and forgive us. அது மாத்திரமல்ல தேவனுடைய பார்வையில இருந்து நாம மறுபடியுமாக நல்ல சாயலை மீட்டெடுக்க நாம் தேவனுடைய அந்த நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை காப்பாற்றி ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? அதை மன்னிக்கிறவராக இருக்கிறார். To restore God's image of its original state, God saved us through Jesus Christ. அதனால மறுபடியுமாக அந்த சாயலை நாம் மீட்டு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி எடுக்க முடியும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அது நமக்கு மறுபடியுமாக அந்த சாயலை ஆண்டவர் காப்பாற்றி கொடுக்கிறார். We were forgiven of our sins and saved by believing in Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புவதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். Therefore we are the people whose image of God has been restored. அதனாலே நாம் தேவனுடைய சாயலை மீட்டு எடுப்பதற்கு இதுதான் மக்களுக்கு வழியாக இருக்கிறது. We have God's image which was restored through being born again. ஆகையாலே நாம் மறுபடியும் நாம் பிறப்பதன் மூலமாக தேவனுடைய சாயலை மறுபடியுமாக நம்மிடத்திலே அதை சரிப்படுவதற்கு உதவியாக இருக்கிறது. However, the image is not restored to the original and the perfect image. இருந்த போதும் அந்த சாயலானது அது மறுபடியுமாக அது ஒரிஜினலான சாயலுக்கு அது மீட்டெடுக்கப்படவில்லை. We were forgiven of our sins and saved from sin by believing in Jesus Christ. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புவதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த பாவத்தில் இருந்து நாம் காப்பாற்றப்படுகிறோம். But we still have the sinful nature in our heart. ஆகையாலே நம்முடைய இருதயத்திலே இப்படிப்பட்டதான பாவ இயல்பு நமக்குள்ள இருக்கிறது. This is the reason why those who were already saved still commit sin. ஆகையாலே பாவ இயல்பு இருப்பதனாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட இன்னும் அவர்கள் பாவம் செய்வதற்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கிறது. Therefore we must gradually become sanctified by defining our sinful nature. எனவே நாம் படிப்படியாக இந்த பாவ செயலில் இருந்து நாம் வெளியே வருவதற்கு செம்மைப்படுவதற்கு நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. We must continue to be sanctified through God's word and by prayer. தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் அவர் நாம் ஜெபிப்பதன் மூலமாகவும் நாம் தொடர்ந்து நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியம். This is a task of our faith that we must accomplish throughout our life. இது நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் நாம் நிறைவேற்ற வேண்டிய அல்லது விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கின்றது. This is not possible on our own alone. அதாவது இது நம்முடைய சொந்த முயற்சினாலே நம்மால மட்டும் இது சாத்தியமல்ல.
We need God's help for that. அதற்கு நாம் தேவனுடைய உதவி நமக்கு அவசியமாக இருக்கின்றது. Then how about those who are not saved? அப்படியான ரட்சிக்கப்படாதவருடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? Men who are not saved do not seek God who created them. ரட்சிக்கப்படாத மனிதர்கள் அவர்கள் தங்களை படைத்த தேவனை அவர்கள் தேடுவதே இல்லை. They don't even try to know God or come closer to God. மனிதர்கள் தேவனிடத்திலிருந்து அவங்க பிரிக்கப்பட்டதற்கான ஒரு காரணம் இந்த பாவமே. The reason why men were separated from God like this is because of sin. ஆகையாலே மனிதர்கள் இப்படிப்பட்ட பாவத்தின் பிரிவினாலே பிரச்சனையினாலே இருப்பதனாலே அவர்கள் தீர்க்க அவர்கள் தேவன் என்ன செய்தார்? Then what did God do to solve the problem of man's sin? தேவன் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த சாயலை மறுபடியும் மீட்டெடுப்பதற்கு தேவன் முயற்சி செய்தார். God is trying to restore God's image that God gave to man. ஆகையாலே மனுஷனுக்கு இந்த காரியத்திலிருந்து அவனை விடுதலை செய்வதற்கு தேவன் அதை விரும்பினார். God wants to save sinners from their sin. அவர்கள் தேவனானவர் அவங்களுடைய அந்த பாவத்தில் இருந்து அவங்களை காப்பாற்றுவதற்கு தேவன் அதை விரும்பினார். To atone for man's sins, the Son of God came into this world in the flesh. இதில இருந்து அவங்களை விடுவிப்பதற்காக மனிதனுடைய பாவங்களுக்கு ஒரு பரிகாரம் செய்ய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார். The reason why the Son of God came in the flesh was to solve man's sin. தேவன் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால் மனிதர்களை பாவத்திலிருந்து தீர்ப்பதற்காகவே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். He offered himself as a sin offering to atone for human sins. மனிதனுடைய பாவங்களை முற்றிலுமாக தம்முடைய வாழ்க்கையிலே அதை நிராகரித்து நீக்குவதற்காகவே ஆண்டவராகிய தேவனை தம்மை தாமே பாவ நிவாரண பலியாக அவர் ஒப்புக் கொடுத்தார். Who is he? யார் அது? He is Jesus Christ, the Son of God. வேதம் சொல்லுகிறது அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. Jesus, the Son of God, offered himself as a peace offering to God for us. நம்முடைய தேவனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தம்மையே அவருக்கு பலியாக கொடுத்தது மாத்திரமல்ல நமக்கு அவர் சமாதான பலியாகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். So by his death he reconciled to God those who were enemies of God. எனவே நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த நம்மை தேவன் அவருடைய மரணத்தின் மூலமாக நம்மை அவர்களோடு கூட அவரை என்ன செய்தார்னா ஒப்புரவாக்கினார். Jesus Christ is the only way for sinners to be reconciled to God. ஆகையால இயேசு கிறிஸ்துவே அவர் ஒரே வழியாக தேவனோடு கூட மறுபடியும் மனிதன் ஒப்புரவாவதற்கான ஒரு வழியாக இருக்கிறார். Therefore, if they believe in Jesus Christ, God will wash away their sins. ஆகையாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் தேவனிடத்திலே நம்முடைய பாவங்களை அவர் கழுவுகிறார். The image of God stained by sin is washed away and restored to purity. ஆகையாலே நாம் தேவனுக்குள்ளாக அப்படி வரும் பொழுது கரை படிந்து போன நம்முடைய வாழ்க்கையானது அந்த தேவ சாயலானது மறுபடியும் அது கழுவப்பட்டு அது தூய்மையாக்கப்பட்டு அது மறுபடியும் மீட்டெடுக்கப்படுகிறது. When the image of God is restored, sinners are able to come before God. தேவனுடைய சாயலானது அது மறுபடியும் மீட்டெடுக்கப்படும் பொழுது அது என்னவாக ஆகிறது என்றால் தேவனுக்கு முன்பதாக அது வருவதற்கு உதவி செய்கிறது. This is possible only through believing in Jesus Christ. இது எப்படி சாத்தியமாகும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக. When the sinners are restored to God's image, they are able to come before God. ஆகையாலே அவர் தேவனுக்கு முன்பதாக வர கூடும் என்று சொன்னால் அவர்கள் பாவிகள் என்பது தேவனுடைய சாயலுக்கு அவர்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். To restore the man can have fellowship with God and worship God. அப்படி மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் வரவும் தேவனை தொழுது கொள்ளவும் வாய்ப்பாய் இருக்கிறது.
When the image of God is restored, they want to meet God and seek God. தேவனுடைய சாயல் மறுபடியுமாக அவருடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் போது அவர்கள் தேவனோடு கூட உறவு கொள்ளவும் தேவனை தேடவும் அது சாத்தியமாய் இருக்கிறது. And they come to rely on God and give praise and glory to God. அப்படி அவர்கள் வரும் பொழுது அவர்கள் தேவனை நம்பி தேவனோடு கூட அவர்கள் ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் துதியும் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். They want to hear the word of God and live according to God's word. அப்படி தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக அவர்கள் வரும் பொழுது அவர்கள் வார்த்தையை கேட்டு அவர் வார்த்தையின்படி வாழ அவர்கள் விரும்புகிறதாய் நாம் பார்க்கிறோம். They want to know what God wants. அதனால தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அவர்கள் அறிய விரும்புவார்கள். They want to live according to the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் வாழ விரும்புவார்கள். This is possible when sins were washed away and God's image was restored. ஆகையாலே பாவத்திலே இருந்து கழுவப்பட்டு தேவனுடைய சாயலை மீட்டெடுக்கப்பட்ட போது இது அவருடைய வாழ்க்கையிலே சாத்தியமாய் இருக்கிறது. If sins are not washed away, the image of God will never be restored. பாவங்கள் கழுவப்படாவிட்டால் தேவனுடைய சாயல் ஒருபோதும் அது மீட்டெடுக்கப்படாது. However, man cannot solve their sins on their own effort. ஆனாலும் மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியினாலே அவன் தன்னுடைய பாவத்தை தீர்க்க ஒருபோதும் முடியாது. Why is that so? ஏன் அது அப்படி நடக்கிறது? This is because men are the sinners who commit sins with a sinful nature. ஆகையாலே மனுஷனுக்குள்ளாக இந்த பாவ இயல்பு அவனுக்குள்ளே கிரியைகளை செய்வதனாலே மனிதர்கள் பாவத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். Sinners must be forgiven of their sins in order to restore the image of God. ஆகையாலே மனிதன் தேவனுடைய சாயலை மறுபடியுமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் மீட்டு எடுப்பதற்கு அவன் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியது அவசியம். Whoever believes in Jesus Christ will be forgiven of his sins. ஆகையாலே யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய பாவங்களையும் மன்னிக்கப்படுகிறது. However, the image given by God is not completely restored to its original form. ஆனாலும் தேவன் படைக்கப்பட்ட போது அந்த ஒரிஜினலாக இருந்த சாயல் வரவில்லை. ஆனாலும் தேவன் அவரை விசுவாசத்தின் மூலமாக ஒரு வடிவத்திற்கு முழுமையாக அது மீட்டெடுக்கப்படாத ஒரு நிலையிலே நாம் பார்க்கிறாங்க. Because our sin-stained nature is not completely restored, even if we are forgiven of sins through faith. இருந்த போதிலும் விசுவாசத்தின் மூலமாக நாம் பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டாலும் கூட நம்முடைய பாவத்தினாலே கரைப்பட்டு போன இந்த இயல்பையான முழுமையான ஒரு வாழ்வு நமக்குள்ள இருப்பதனாலே அது மீட்டெடுக்கப்படவில்லை. If we believe in Jesus Christ, we are forgiven of our sins and saved and free from God's judgment and punishment. ஆனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதுனாலே நாம் அவருக்குள்ளாக இருப்பதனாலே நாம் நியாய தீர்ப்பில் இருந்தும் தண்டனையில் இருந்தும் நாம் விடுபடுகிறவர்களாக இருக்கின்றோம். But the sinful nature engraved within us does not completely disappear. ஆனாலும் நமக்குள்ள இருக்கிறதான இந்த பாவ இயல்பானது அது முற்றிலுமாக இன்னும் மறைந்து விடவில்லை. This is the reason why the children of God who have been cleansed by faith commit a sin again. ஆனாலும் கூட அவர்கள் விசுவாசித்தாலும் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு போனாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றவர்கள் மறுபடியுமாக பாவம் செய்வதற்கான அவர்களுக்கு வழி உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். In other words, because Jesus Christ atoned for our sins in our place, we are free from the responsibility and the penalty for our sins through faith. ஆனால் இந்த வேறு வார்த்தைகளை நாம் சொல்லக்கூடும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நமக்கு பாவத்துக்கு பரிகாரம் செய்ததாலும் கூட விசுவாசத்தின் மூலமாக நமக்குடைய பாவங்கள் அந்த பொறுப்பிலிருந்து தண்டனையிலிருந்து நாம் விடுபட்டிருந்தாலும் பாவ கரைகளினாலே நாம் பாவ இயல்புக்குள்ள நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அது மறைந்து விடாதபடிக்கு அது இருக்கிறது. However, the simple nature that is stained with the sin does not disappear. ஆனாலும் மனுஷனுக்குள்ள அந்த பாவ இயல்பு இருக்கப்படுகிறதுனால அவன் ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட என்ன செய்கிறார்கள், இன்னும் பாவங்களை செய்யக்கூட முடிகிறது. Because of this sinful nature, even the saved people can still commit sin.
ஆகையினாலே அவர்கள் தொடர்ந்து இந்த பாவத்தை செய்வதற்கு கூடியதான ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது. We have received the forgiveness of all our sins by believing in Jesus Christ. ஆனாலும் நம்முடைய எல்லா பாவங்களில் இருந்தும் நாம் மன்னிப்பு பெறுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் நமக்கு அதில் விடுதலை உண்டு இருக்கிறது. We have also been confirmed as those who will be forgiven of all sins, even our future sins. ஆனாலும் நம்ம எல்லா பாவங்களுக்கும் நம்முடைய எதிர்கால பாவங்களுக்கும் கூட மன்னிக்கப்படுகிறவர்களாக நாம இருந்தாலும் கூட நமக்குள்ள இருக்கும் இந்த பாவ இயல்பானது நாம இன்னும் அது பாவம் செய்ய வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. But because of the sinful nature within us, we still commit a sin. வேதம் சொல்கிறது பாவம் செய்கிறவர்கள் எல்லாருமே பாவி என்று தான் அழைக்கப்படுகிறார்கள். Whoever commits a sin is called a sinner. அதற்கு விதிவிலக்கே கிடையாது. There are no exceptions. அதுக்கு விதிவிலக்கு இல்லை. However, since God has already declared the believer the righteous, we became the people who are declared righteous by God. ஆனாலும் தேவனுடைய அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்பதன் மூலமாக நாம ஏற்கனவே நாம் விசுவாசிகளாக காணப்பட்டது மாத்திரமல்ல, நாம நீதிமான்களாக நாம அறிவிக்கப்பட்டிருக்கிறபடினாலும், நாம நீதிமான்களாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட நாம தொடர்ச்சியாக நாம அதை செய்து கொண்டே இருக்கின்றோம். You and I are the children of God who have been counted as the righteous by God. ஆனாலும் தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக நாம ஆக்கப்பட்டிருக்கின்றோம். However, we are not perfect righteous men who will never commit a sin again. ஆனாலும் கூட நாம மீண்டும் ஒருபோதும் பாவம் செய்யாதபடிக்கு பரிபூர்ணமான நீதிமான்களாக அல்ல. Because we are justified by faith in Jesus Christ, we are free from the responsibility for our sins. ஆனாலும் கூட நாம் கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பாவங்களுக்கான பொறுப்பில் இருந்து நாம விடுபட்டிருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். Romans chapter 6 verse 23 says, the wages of sin is death. ரோமர் 6:23ல நாம் வாசிப்போம் என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. But we are not judged and punished because we are justified by faith. ஆனாலும் கூட நாம தேவனுக்கு முன்பதாக நாம் நியாயம் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நாம் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். We no longer need to be troubled because of our past sins. நமது கடந்த கால பாவங்களுக்காக நாம் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. It is because the wages of sin has already been paid through faith in Jesus Christ. பாவத்துக்கு உண்டான சம்பளத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதன் மூலமாகவே தேவன் நமக்காக அதை ஏற்கனவே நமக்கு அது செலுத்தப்பட்டிருக்கிறது. We are free from responsibility not only for the sins we have committed in the past, but also for the sins we will commit in the future. அதாவது கடந்த காலத்தில், அதாவது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதான கடந்த காலத்தில் செய்த பாவங்களுக்கு மட்டுமல்ல, இனி எதிர்காலத்துக்கும் நாம் செய்யவிருக்கும் பாவங்களுக்கும் அந்த பொறுப்புல இருந்தும் தேவன் அதிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். Why is that so? அது ஏன் அப்படி நடந்துகிறது? That is because Jesus paid already the wages of sin by his death in our place. ஏனென்றால் பாவத்தினுடைய சம்பளத்தினுடைய அதனுடைய தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக அதை ஏற்கனவே நமக்கு செலுத்தி விட்டார். The wages of sin is death and the punishment. பாவத்துக்கு உண்டான சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது, அது தண்டனையாய் இருக்கிறது. But Jesus took away death and the punishment in our place by his death. ஆகையால தேவன் அந்த மரணத்தையும் நம்முடைய அந்த மரணத்துக்கு உண்டான தண்டனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக நீக்கி விட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? This is Jesus atoning death for us. இது இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காக செய்த பரிகார மரணம். Why do we continue to commit a sin? ஏன் நம்ம அப்படி இருந்தாலும் கூட நம்ம தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்? This is because of the sinful nature which we received because of Adam's sin still remains in us. ஏன் சொன்னா ஆதாமுடைய பாவத்தினால நாம் பெற்ற அந்த பாவ இயல்பானது நமக்குள்ள இன்னும் இருக்கிறது.
This simple nature is not the image of God that God gave in mankind when created. இந்த பாவ இயல்பானது தேவன் மனுகுலத்தை படைக்கும் போது தேவன் கொடுத்த சாயல் அது கிடையாது. When Adam was created, he did not have this simple nature. ஆனால் ஆதாம் படைக்கப்பட்ட போது இந்த பாவ இயல்பானது அவனுக்குள்ள இல்லாம இருந்தது. However, Adam was tempted by Satan and sinned before God. இருந்த போதும் ஆதாம் சாத்தானுடைய சோதனைக்கு உட்பட்டதனாலே அவன் தேவனுக்கு முன்பாக அவன் பாவம் செய்தவனாய் காணப்பட்டான். Man's simple nature began from this time. அந்த காலத்திலே இருந்தே இந்த பாவ இயல்பானது ஒரு மனிதனுக்குள்ளே அது தொடங்கிவிட்டது. Because of sin, the image of God in us has become corrupted and distorted. அந்த பாவத்தின் காரணமாகத்தான் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாயலானது நமக்குள்ளே அது சிதைந்து போய் அது காணப்படுகிறது. God gave the free will to mankind to rule over all things. ஆண்டவர் இந்த உலகத்திலே தேவன் மனுகுலத்தை படைக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவன் ஆளுகை செய்து அவனை விருப்பத்துக்கு பிரகாரமாக தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். But Adam committed the sin by abusing his free will. ஆனாலும் ஆதாம் அந்த சுதந்திரத்தை அவன் தவறான முறையில் அவன் பயன்படுத்தியதனால அவன் பாவம் செய்வதற்கு ஒரு வழி உண்டானது. Therefore, the simple nature came into mankind after Adam committed sin. ஆகையினாலே ஆதாமுக்குள்ளே இந்த பாவம் செய்த பிறகு அந்த பாவ இயல்பானது எல்லா மனுகுலத்திற்குள்ளேயும் அது என்னவானது அது வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். We are those who have been forgiven of our sins by believing in Jesus Christ. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புவதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் நாம் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். But the image of God was not completely restored. ஆனாலும் கூட நாம் தேவனுடைய சாயலை நாம் முழுமையாக இன்னும் மீட்டெடுக்கப்படவில்லை. The image of God we have now is an incompletely restored image. ஆனாலும் இப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடியதான தேவனுடைய சாயலானது அது முழுமையடையாமல் அது ஒரு மீட்டெடுக்கப்பட்ட ஒரு உருவமாகத்தான் அது காணப்படுகிறது. This is the sinful nature that remains in us. இது நமக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடியதான பாவ இயல்பாக இருக்கிறது. Even though we are counted righteous by faith in Jesus Christ, the image of God is defiled, deformed, and corrupted because of sin. ஆகையினால் இந்த பாவத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து நீதிமான்களாக்கப்பட்டு நாம கருதப்பட்டிருந்தாலும் கூட பாவத்தின் காரணமாக நமக்குள்ள நம்முடைய சாயல் என்னவா இருக்கிறதுனால் அது தீட்டுப்பட்டு சிதைக்கப்பட்டு அது ஒரு அழுக்கான ஒரு காரியமாக காணப்படுகிறது. So since we cannot live a righteous life because of our sinful nature, God sees our faith and credited us as righteousness. ஆகையினால பாவ இயல்பானது நம்முடைய வாழ்க்கையில நீதியான வாழ்க்கையை அதை வாழ முடியாது என்பதனால தேவன் நம்முடைய விசுவாசத்தை கண்டு நம்மை நீதிமான்களாக்க அவர் பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Even though we are considered righteous, we still commit sin. ஆனாலும் நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நம்ம கருதப்பட்டிருந்தாலும் கூட நாம் இன்னும் பாவம் செய்யறவர்களா தான் நம்ம இருக்கிறோம். However, since we are justified by faith, we must live righteously. நாம் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டது நிமித்தமாக நாம் அப்படி இருந்தாலும் கூட நாம் இப்பொழுது நீதியோடு வாழ நாம கற்றுக்கொள்ள வேண்டும். Therefore, we must know that we ourselves are not completely righteous. ஆகையினால நாம் முற்றிலும் நீதிமான்கள் அல்ல என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம நடக்க வேண்டும். We must not be arrogant. நாம இதுல நாம ஆணவப்படக்கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது. We should not condemn those who commit a sin. ஆகையினாலே மற்றவர்கள் பாவம் செய்யும் போது நாம் அவர்களை என்ன செய்யக்கூடாதுன்னா கண்டிக்க கூடாது. Because we can commit a sin due to the sinful nature within us. ஏனென்றால் நமக்குள்ளே அந்த பாவ இயல்பு இருக்கிறது, நம்ம எல்லாரும் நாம பாவம் செய்ய முடியும். Because of this sinful nature, we commit a sin, whether big or small. அந்த பாவ இயல்பானது நமக்குள்ள இருப்பது நாம அது பெருசோ அல்லது சின்னதோ என்பது அது முக்கியமல்ல, அது பாவம் தான். It means that we still have the appearance of sinners who commit a sin. ஆகையாலே பாவம் செய்யக்கூடியதான அந்த தன்மைகள் நமக்குள்ள இருப்பதனாலே அது பாவத்தினுடைய அர்த்தமாகத்தான் இருக்கின்றது. And the sinful nature
was very strong before we believed in Jesus Christ. அதனால நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு முன்பதாக இந்த பாவ இயல்பானது அது ரொம்பவும் நமக்குள்ள வலிமையாக காணப்பட்டது. Before believing in Jesus Christ, the sinful nature was so strong. அது மிகவும் வலிமையாக இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புவதற்கு முன்பதாக. Those who were not saved did not feel guilty even when they committed sin. அதனால ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து நாம் பார்க்கும்போது பாவங்களை செய்த போது கூட அவர்கள் ஒரு குற்ற உணர்ச்சியை கூட தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன செய்யவில்லை, உணரவில்லை. But we are different from the persons who don't feel guilty. ஆகையினாலே நாம இப்படிப்பட்ட ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியில நாம இருக்கும்போது நாம என்ன செய்ய வேண்டும்னா அவர்களிடத்திலிருந்து நாம் வேறுபட்டவர்களாக நாம் இருக்கவது அவசியம். We are the persons who know our sin is the sin and try not to commit a sin. ஆகையினால் நாம் நமது பாவத்தை நாம் அறிந்து நாம பாவம் செய்யாமல் இருக்க முயற்சிக்கும் நபர்களாக இருக்க வேண்டும். We are the persons who confess and repent before God when we commit a sin. நாம் பாவத்தை அப்படி செய்யும் பொழுது தேவனுக்கு முன்பதாக நாம் அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். Repentance is repenting with a sorrowful heart and a determined mind not to commit a sin again. ஆகையினாலே மனம் திரும்புதல் என்பது ஒரு இருதயத்திலே நம்ம வேதனையோடு நாம் இனி மீண்டும் எந்த ஒரு பாவத்தையும் செய்யக்கூடாது என்கிற ஒரு உறுதியான ஒரு மனதுடன் நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து மனம் திரும்புவதாய் இருக்கிறது. We cannot overcome this sinful nature through our own efforts alone. இது வந்து நம்முடைய சொந்த இச்சையினாலே அந்த பாவ இயல்பினாலே நாம் முயற்சித்து நாம் அதை வெல்ல முடியாது. Because we still have the sinful nature within us. ஏனென்றால் நமக்குள்ள இன்னும் அந்த பாவ இயல்பு நமக்குள்ள அடங்கி இருக்கிறது. We cannot overcome our sinful nature without God's help. அதாவது தேவனுடைய உதவி இல்லாமல் இந்த பாவ இயல்புல இருந்து நாம வெல்ல முடியாது. Then what is God doing for us so who have the sinful nature? ஆகையினாலே இந்த பாவ இயல்பை கொண்ட நமக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்கிறார்? You are justified by God through faith in Jesus Christ. ஆகையினால இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தை நீங்க வைப்பதனால நீங்கள் நீதிமானாக ஆக்கப்படுகிறீர்கள். Therefore we must naturally strive to live as righteous people. ஆகையினாலே நாம தேவனுக்குள்ளாக நாம இயல்பாகவே நாம நீதிமான்களாக வாழ நாம் பழகிக் கொள்ள வேண்டும். There are so many things in the world that tempt us. ஆகையினால உலகத்துல நமக்கு பலவிதமான சோதிக்கக்கூடியதான விஷயங்கள் நமக்கு உலகத்தில் இருக்கிறது, அதை சோதிக்கின்றன. Everything in the world is tempting us. அது எல்லாமே நமக்கு ஒரு சோதனையாக அமைகிறது. Satan causes God's children to commit a sin in many ways. தேவனுடைய பிள்ளைகளை சாத்தானவன் பல தீமையான வழிகளிலே அவங்களை வழி நடத்தி அவங்களை பாவம் செய்ய அவன் வைக்கிறான். Moreover, the devil prowls around like a roaring lion, seeking someone to devour. ஆனாலும் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். Even if we try to live righteously, is it possible to do so with our own efforts? இருந்தபோது நாம நீதியாக வாழ்வதற்கு நம்ம எவ்வளவுதான் முயற்சித்தாலும் நம்ம சொந்த முயற்சிகளாலே அவ்வாறு அதை செய்ய முடியாதுமா? We already experienced this, but isn't it difficult to live in the image of God? ஆகையினாலே நம்முடைய இந்த சாயலை வாழ்வதற்கு நமக்கு அதை அனுபவிக்க வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் கூட அது வாழ்வது மிகவும் கடினமானது இருக்கிறது. What did God do to make us live in God's image? ஆகையினாலே தேவனுடைய சாயலை நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு என்ன செய்தார்? Jesus said he would not leave us as orphans. ஆனாலும் தேவன் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக நான் விடேன் என்று தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். God did not leave us in our sins, but sent us the Holy Spirit. ஆனாலும் தேவன் நம்முடைய பாவங்களிலிருந்து அவர் நம்மை விட்டு விடவில்லை, அதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியை நமக்கு அவர் அனுப்பினார். Please read together John Gospel chapter 14 verse 16 to verse 18. நாம யோவான் 14:16 வசனங்களை நாம் வாசிக்க கூடும் என்றால் 16, 17, 18.
நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்றார். Why did Jesus compare us to the orphan? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னார். The orphan is the child who lives alone and cannot overcome the world on his own alone. அதாவது திக்கற்றவர்களாக விடப்பட்ட எந்த குழந்தையும் இந்த உலகத்தை தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. The orphan is the one who cannot overcome the temptation of sin on his own effort. அதாவது சொந்த முயற்சியினால இந்த உலகத்திலே பாவத்தை வெல்லுவதற்கு உண்டான ஒரு வழியற்றவன். Therefore, Jesus promised not to abandon us, but to send us the Holy Spirit, the Counselor, the Helper. ஆகையினால இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கைவிட மாட்டார். மாறாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனையா கொடுத்து உதவி செய்து நமக்கு எல்லா விதத்திலும் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக தேவன் அவரை அனுப்பி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். Jesus promised to be with us forever through the Holy Spirit. ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியின் மூலம் எப்பொழுது நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். So when we are justified by faith in Jesus Christ, the Holy Spirit comes into us regardless of our will. ஆகையால நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நாம நீதிமான்களாக்கப்படும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விருப்பத்திற்கு மாறாக அவர் நமக்குள்ளே அவர் வருகிறவராய் இருக்கிறார். This is the new covenant promised through Ezekiel. இது எசேக்கியேலுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக நம்ம வாக்களிக்கப்பட்டதான ஒரு புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. Please read Ezekiel chapter 36 verse 26 and 27. எசேக்கியேல் புத்தகம் 36 26 27. கல்லான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே ஆவியை வைத்து உங்களை கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகள்படி செய்யவும் பண்ணுவேன். Ezekiel chapter 36 verse 26 and 27. Okay? Yeah. God spoke to Israel who had failed to keep the old covenant through Ezekiel. அதாவது எசேக்கியேல் மூலமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசின வார்த்தை பழைய உடன்படிக்கையை அவர்கள் கடைபிடிக்க தவறியதை குறித்து இங்கு காட்டுகிறது. God said, I will put my spirit in you and you will keep my laws. தேவன் சொல்கிறார், உங்களுக்குள்ளே என் ஆவியை நான் வைப்பேன், நீங்கள் என்னுடைய பிரமாணங்களை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று தேவன் சொன்னார். This is the new covenant given through Jesus Christ. இது தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கையாக அது காணப்படுகிறது. In Ephesians, this covenant is called the promised Holy Spirit, who is marked in Christ with a seal by faith. இது புதிய ஏற்பாட்டிலே எபேசியர் புத்தகத்திலே நாம் பார்க்க கூடும் என்று சொன்னால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்று அங்கு அழைக்கப்படுகிறது. அது விசுவாசத்தினாலே கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு முத்திரையிடப்பட்டிருக்கிறது. Please read Ephesians chapter 1 verse 13. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே Ephesians chapter 1 verse 13. Please read. நீங்களும் உங்கள் ரட்சிப்பில் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். Whoever believes in Jesus Christ, the Holy Spirit comes into him as a seal. ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் அவன் பரிசுத்த ஆவிக்குள்ளாக அவருக்குள்ளாக அவர் முத்திரை போடப்படுகிறார்கள். Why did the Holy Spirit come into us? ஏன் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்குள்ள தந்தார்? This is so that God can make us live in His own image, in His image. தேவன் கொடுக்கப்பட்ட அந்த உண்மையான அந்த ஒரிஜினல் அந்த தேவனுடைய சாயல்ல
நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே இது நமக்கு செய்யப்படுகிறது. The Holy Spirit who comes into us teaches us to live righteously. நமக்குள்ள வரக்கூடியதான பரிசுத்த ஆவியானவர் நாம் நீதியாக வாழ்வதற்கும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். The Holy Spirit makes us aware and reprove and repent. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம வாழ்கிற காரியத்திலே நாம நல்ல விழிப்போடு தேவனுக்கு முன்பதாக அதை நாம சரியாக நாம் மனம் திரும்பி வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit also makes us hear the word of God and makes us understand God's word. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருவதற்கு உண்டான காரணம் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் அது புரிந்து கொள்ளவும் அவர் நமக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit shows us our own faults in the light of God's word. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையிலே அந்த வெளிச்சத்திலே நாம சரியாக நாம நடப்பதற்கும் எது தவறு என்பதை நாம் காட்டுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit makes us repent in the light of God's word. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின்படி நாம மனம் திரும்பி நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்துல வாழ நமக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit is God who teaches us and helps us know our Father better. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு கற்பித்து கொடுக்கக்கூடியதான அறிவுகளையும் தேவனை அறியக்கூடியதான அறிவுகளையும் நமக்கு அவர் கற்று உதவி செய்கிறார். The Holy Spirit is the one who teaches us and helps us to know Jesus Christ better. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாக அவரை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit is also God who helps us to know ourselves better. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நமக்கு நன்காக அறிந்து கொள்வதற்கும் அவர் உதவி செய்கிறார். The Holy Spirit makes us realize what is wrong and what is right. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் எது சரி எது தவறு என்பதை குறித்தும் நமக்கு தெளிவாக நமக்கு உணர செய்கிறார். And the one who enables us to live righteously is the Holy Spirit who works within us. அது மாத்திரமல்ல, நாம நீதியாக வாழ இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவரே நமக்கு உதவி செய்கிறார். In other words, it is the Holy Spirit who makes us live the holy life. அதாவது பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய வேறொரு அர்த்தத்தில் நாம் சொல்லக்கூடும் என்றால், நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தத்தில் வாழ்வதற்கு வாழ்க்கை வாழ அவர் வைக்கிறார். The Holy Spirit is the one who enables us to have a more intimate relationship with God. அது மாத்திரமல்ல, நாம தேவனோடு கூட நல்ல ஒரு உறவை நெருக்கமான ஒரு உறவு வைப்பதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit restores our character according to the image of God. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்முடைய குணத்தை அவர் மறுபடியுமாக அவர் உருவெடுக்கிறார். We are being increasingly refined to the image of God under the guidance of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வழிகாட்டுதல் மூலமாக நாம் தேவனுடைய சாயலுக்கு ஏற்ற வகையில நாம அவரோடு கூட அந்த முறையில நாம சுத்திகரிக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். If we follow the Holy Spirit, we can be restored to the image of God. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவராலே அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் பின்பற்றி நாம் போவோம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மீட்டெடுக்கப்படலாம். Now I am going to conclude today's word. ஆகையாலே இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக நான் சொல்லி முடிக்க நான் இருக்கின்றேன். God created mankind in His own image. ஆகையாலே தேவன் மனுகுலத்தை தம்முடைய சொந்த சாயலிலே தேவன் படைத்திருக்கிறார். God's image refers to God's inner character, personality and characteristics. நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய சாயல் என்பது ஒரு மனிதனுடைய உருவத்தை சார்ந்ததல்ல, அது தேவனுடைய குணங்களையும் அவருடைய தன்மைகளையும் அவருடைய ஆளுமைகளையும் குறிக்கிறதா இருக்கிறது. However, Adam was tempted by Satan and committed the sin of disobeying God's command. இருந்தபோதும் மனிதன் தன்னுடைய சாத்தானாலே சோதிக்கப்பட்டு தேவனுடைய கட்டளையை அவன் மீறியதினாலே அவன் பாவத்தை செய்யக்கூடியவனாய் காணப்பட்டான்.
Man fell into sin and damaged the image of God. மனிதன் பாவத்தில் விழுந்து போனதனாலே அவன் தேவனுடைய சாயலை அவன் சேதப்படுத்தினான். And the man lost his fellowship with God. ஆகையினாலே அவன் தேவனோடு இருந்த உறவை அவன் இழந்து போனான். Men do not know who God is. மனிதர்களுக்கு கடவுள் யார் என்று தெரியாமல் போனது. And they do not try to know God's will. அவர்கள் தேவனுடைய சித்தத்தை அறியவோ அல்லது அவர்கள் முயற்சிக்கவில்லை. Men have become sinners. மனிதர்கள் பாவிகளாக மாற்றப்பட்டார்கள். They do not try to live according to God's word. அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ அவர்கள் முயற்சிக்கவில்லை. Men have become sinners with a simple nature. மனிதர்கள் அவர்கள் சாதாரணமாக ஒரு பாவத்தினுடைய இயல்பிலே அவர்கள் வாழ அவர்கள் பாவிகளாக ஆக்கப்பட்டார்கள். So they try to live according to their own will. ஆகையினால அவர்கள் சொந்த விருப்பத்தின்படி இப்பொழுது வாழ முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். However, God wants sinners to return to Him and be with Him. ஆனாலும் தேவன் பாவிகள் நம் இடத்தில் திரும்பி மறுபடியும் தன்னிடத்தில் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants sinners to return to Him and live according to God's word. ஆகையினாலே பாவிகள் தேவனிடத்தில் அவர்கள் மறுபடியும் திரும்பி அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். However, men cannot return to God on their own because of sin. இருப்பினும் மனிதர்கள் தன்னுடைய பாவத்தின் காரணமாக அவர்கள் தாங்களாகவே தேவனிடத்திலே அவர்கள் திரும்ப முடியாது. Therefore, men do not know God's will. அதனால தேவனுடைய சித்தத்தை மனிதர்கள் அறிய முடியாதபடிக்கு இருக்கிறார்கள். And they live their lives that are different from God's will. அதனால தேவனுடைய சித்தத்திலிருந்து அப்பாற்பட்ட வாழ்க்கையை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். God wants to restore people who are not living according to the image of God. தேவனுடைய சாயலின்படி வாழாத மக்களை தேவன் மீட்டெடுக்க விரும்புகிறார். To do this, God wanted first to solve the problem of human sin. இதை செய்வதற்கு தேவன் முதலில் மனித பாவ பிரச்சனையை தீர்க்க ஆண்டவர் விரும்பினார். God sent His one and only Son in the flesh to solve the problem of man's sin. அந்த பாவத்தினுடைய பிரச்சனையை முற்றிலுமாக தீர்ப்பதற்கு தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். God sent His one and only Son to die as a ransom to pay for man's sin. ஆகையினாலே மனிதனுடைய பாவத்திற்காக பணம் செலுத்துவதற்கு மீட்கும் பொருளாக தேவன் மரிக்க தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார். Who is He? அவர் யார் என்று சொன்னால், The one who died for the sins of men is the Son of God, Jesus Christ. மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். கரங்கள் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Therefore, man is forgiven of his sins by believing in Jesus Christ who died as a ransom. மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவர்களை மீட்கும் பொருளாக அவரை விசுவாசிக்கும் போது தன்னுடைய பாவங்கள் அவர்கள் மன்னிக்கப்படுவர்களாய் இருக்கிறார்கள். Whoever believes in Jesus Christ is forgiven of his sins. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தன் பாவங்களில் இருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான். And he is restored to the image of God. அவன் தேவனுடைய சாயலுக்கு நேராக அவன் மறுபடியுமாக அவன் மீட்டெடுக்கப்படுகிறான். God has made those who believe in Jesus Christ adopted children of God. கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் மறுபடியும் அவர்கள் தத்தெடுக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Through Jesus Christ, men are forgiven of their sins. கிறிஸ்துவின் மூலமாக மனிதர்கள் தங்களுடைய பாவத்தில் இருந்து அவர்கள் மன்னிக்கப்படுகிறார்கள். They are free from all responsibility and punishment for their sins. அவர்கள் எல்லா தண்டனையில இருந்தும் அவர்கள் அதிலிருந்து தப்புவிக்கப்பட்டு அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். However, the sinful nature has not been completely eliminated. ஆனாலும் கூட அவனுடைய பாவ இயல்பானது முழுமையாக நீக்கப்படாவிட்டாலும் கூட, in other words, the image of God has been restored, but it has not been completely restored. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை அவங்களை விசுவாசிப்பதன் மூலமாக அவர்கள் தேவனுடைய சாயலில் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அது முழுமையாக்கப்படவில்லை. God sent the Holy Spirit into believers to control their sinful nature. ஆகையினாலே அவர்களுக்குள்ளாக இந்த பாவ இயல்பை கட்டுப்படுத்த அவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறார்.
God sent the Holy Spirit so that people can live in God's image. ஆகையாலே பரிசுத்த ஆவியை அவர்களுக்குள்ள அனுப்பி அவர்களுடைய விசுவாசத்துடைய பாவத்தை அவர் கட்டுப்படுத்த தேவன் உதவி செய்கிறார். Those who receive the Holy Spirit by believing in Jesus Christ become children of God. ஆகையாலே பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தேவனுடைய சாயல வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரை அவர் அனுப்பினார். Children of God live as God's children through the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்படுகிறார்கள். We all received the Holy Spirit in our heart by believing Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் பரிசுத்த ஆவியை பெறுகிறவர்களாகவும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் ஆகி இருக்கின்றோம். So we became children of God. ஆகையாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore, children of God must live a holy life. ஆகையாலே தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் வாழ வேண்டும். Children of God must not fulfill the desires of the flesh according to their sinful nature. ஆகையாலே இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதன் மூலமாக அனைவரும் பரிசுத்த ஆவியை தன்னுடைய இருதயத்தில் பெற்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்தத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். This is why God sent us the Holy Spirit. ஆகையால் தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு இது அனுப்பினார். Please read Galatians chapter 5 verses 16 and 17. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16 17 நாம் வாசிக்கும் போது Galatians chapter 5 verse 16 and 17. Please read. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாது இருக்கிறீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. We have a sinful nature. நமக்குள்ள இந்த பாவ இயல்பு இருக்கிறது. So we must rely on the Holy Spirit to control our sinful nature. ஆகையாலே நம்முடைய பாவத்தை கட்டுப்படுவதற்கு பரிசுத்த ஆவியை நாம் சார்ந்திருக்க வேண்டும். The Holy Spirit is the one who dwells within us and controls our sinful nature. ஆகையாலே பரிசுத்த ஆவியா நமக்குள்ளே வாசம் பண்ணினால் நம்முடைய பாவ இயல்பானதை அவர் கட்டுப்படுத்துவார். In 1 Timothy chapter 4 verse 5, God says to us, because it is consecrated by the word of God and prayer. ஆகையாலே 1 தீமோத்தேயு புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அதை நாம் எப்படி ஜெயிக்க முடியும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. We must meditate on the word of God day and night in order to live according to the Holy Spirit. பரிசுத்த ஆவியின்படி நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We must pray without ceasing in order to live according to the word of God. ஆகையாலே நாம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ நாம் இடைவிடாமல் நாம ஜெபிக்க வேண்டும். And we must rely on the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியை சார்ந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And we strive to be led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நாம் வழிநடத்தப்பட்டு நாம் பாடுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும். Not trying to fulfill the desires of the flesh is holiness. மாம்சத்துக்குரியதான ஆசைகளை இச்சைகளை நிறைவேற்றிக்க அது முயற்சிக்காது பரிசுத்தமானது. Holiness means that we live distinguished from the world. பரிசுத்தமானது அது உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. I pray in the name of Jesus Christ that you and I may become holy people who do not fulfill the desires of the flesh by doing this. ஆகையாலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இது செய்வதன் மூலமாக நாம் தேவனுக்கு முன்பதாக மாம்ச இச்சைகளை நாம் நிறைவேற்றாதபடிக்கு நாம் பரிசுத்த பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி. Amen. Amen. This is 2026. ஆகையாலே January. Yeah. Now I will pray for God's blessing for you. நான் உங்களுக்காக ஆசீர்வாதத்துக்காக இப்ப ஜெபிக்க போகிறேன். Mark chapter 16 verse 20 says that God is present with you wherever the gospel is preached. மார்க் 16:20வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையானது பிரசங்கிக்கப்படுகிற இடமெல்லாம்
தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கு இருக்கிறது. And God says that He confirmed the gospel by the signs and miracles that accompanied it. அது மாத்திரமல்ல, தேவன் அங்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அங்கு உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். Dear brothers and sisters, I have been proclaiming the gospel for you until now. அருமையான அன்பான சகோதர சகோதரிகளே, இதுவரை நான் உங்களுக்காக தேவனுடைய இந்த நற்செய்தியை நான் பிரசங்கித்து வந்தேன். Therefore, God is here in our midst and in this place. இந்த இடத்திலே ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவுகிறவராக இருக்கின்றார். The Holy Spirit is moving here to touch you and heal you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டு இங்கே உங்களை குணப்படுத்த இங்கே இருக்கின்றார். May you be free from the troubles in the name of Jesus Christ. நீங்க எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் விடுவிக்கப்படுவீர்களாக. Be free from the all troubles in the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்திலே நீங்க எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கப்படுவீர்களாக. May you be healed from all disease in the name of Jesus Christ. எல்லா நோய்களிலும் இருந்தும் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்களாக. Be healed from all disease in the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நீங்க எல்லா விதமான நோய்களிலும் இருந்தும் நீங்கள் குணமடைவீர்களாக. May God bless in your life. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. May God bless in your health. நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் ஆரோக்கியமாக இருப்பீர்களாக. May God bless in your finance. உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீராக. May God bless in your family. உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருப்பீராக. May God bless in your children. உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாராக. May God's blessing be in you. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல இருக்கட்டும். May your soul be getting along well. உங்களுடைய ஆத்மாவானது அது நலமாய் இருக்கட்டும். May you enjoy good health. நீங்க நல்ல ஆரோக்கியத்தோடு நீங்கள் வாழட்டும். May everything go well with you. எல்லாமே உங்களுக்கு நன்றாக இருக்கட்டும். You became the children of God by believing in Jesus Christ. நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். May you be blessed fully at any time, at any place, in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இப்பொழுது நீங்கள் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. May God's grace and peace be in you. தேவனுடைய கிருபையும் சமாதானம் உங்களிலே உண்டாகட்டும். God loves you with unfailing love and infinite love. தேவனுடைய மாறாத அவருடைய அன்பானது எல்லையற்ற அன்பினாலே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God bless you and your family with God's love. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. In the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. In the mighty name of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. In the mighty name of our King Jesus Christ. நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. In the name of Jesus Christ. In the name of Jesus Christ. Amen. 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 நல்ல Amen. கரங்களை